இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வட்ட மாவட்டங்களில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய நிறைய தோழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வினா உண்டு. என்ன விடுதலை இழந்தோம்? நம்முடைய வாழ்நிலை இன்னும் கீழே தான் கிடக்கு. தேர்தல் வந்துச்சு, எல்லாத்துலயும் நம்மள வேலை வாங்கினாங்க. இன்னும் கூட 1700 ரூபாய் கூட கொடுக்க மனசு இல்லாத பல மாவட்டங்கள்ல வட்டங்கள்ல இருக்க அதிகாரிகள் இருக்காங்க. இப்படி 1700 ரூபாய் அரசாங்கம் தேர்தல் படியாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை கூட கொடுப்பதற்கு மனமில்லாத விதத்துல இரவு பகலாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராம உதவியாளர்கள் இந்த பணியை ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு உரிமையோடு இந்த வேலை செஞ்சிருக்கோம். 24 மணி நேர பணி, இரவு பகல் பாராமல் பார்க்கிறோம். வெள்ளம், புயல், சுனாமி போன்ற பேரழிவுகள் வருகிற போது அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய அளப்பரிய பணியில் ஒட்டுமொத்த கிராம உதவியாளர்கள் இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்நிலை என்பது ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம கோரிக்கை வைக்கிறோம். மாற்றி மாற்றி 50 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் திராவிட கட்சிகள் மாற்றி மாற்றி ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஒருவருக்கு கூட இந்த கிராம உதவியாளருடைய வாழ்நிலையை பற்றி புரிந்து கொள்வதற்கான எந்த முகாந்திரம் இல்லாமல் ஆட்சி நடத்தி போயிருக்கார்கள். இப்ப கூட ஒரு அரசு புதிதாக வந்திருக்கு. அந்த அரசை குறை சொல்வதற்காக நம்ம சொல்லவில்லை. அந்த அரசு கண்டிப்பாக நிலைக்கு நீடிக்க வேண்டும். அவரிடத்திலே நம்முடைய கோரிக்கை வைக்க நம்ம காத்திருக்கிறோம். அவர்களும் நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆனால் இந்த விடுதலை நாள் எதுக்காக நடத்துகிறோம் என்று சொன்னா, இந்த தாலுகா அலுவலர் இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் தாலுகா அலுவலர் இருக்கு. ஒரு 30-32 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய வாழ்க்கை நிலைந்து பார்த்தீங்கன்னா, இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக வருவாய் கிராம ஊழியர் சங்கம் எடுத்துக்கொண்ட இடைவிடாத 3 கட்ட போராட்டம். தமிழக வரலாற்றில் 180 நாள் போராட்டம் என்பது இந்திய வரலாற்றில், தொழிற்சங்க வரலாற்றில் அவ்வளவு நாள் நீண்ட நெடிய போராட்டம் பண்ண அமைப்பில்ல. அப்படி நீண்ட நெடிய போராட்டம் பண்ணி 1695 நீங்கள் முழு நேர அரசு ஊழியர் என்று அறிவிக்கப்பட்ட அந்த தினத்தை தமிழகம் முழுவதும் நம்ம விடுதலை நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படி 1695 நம்ம முழு நேர அரசு ஊழியர் என்று அறிவிக்கப்பட்டாலும் கூட வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கவில்லை. வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் என்பது துறையில, அரசு துறையில வேலை செய்யறவங்க கடைசி கிரேட்ல வாங்குறவங்க ஊதியம் தான் அந்த அலுவலக உதவியாளருக்கான ஊதியம். அந்த ஊதியம் கூட இல்லாமல் அதுக்கு கீழே சிறப்பு காலமுறை ஊதியம் என்பதை ஒன்று பண்ணதுனால நாம் அனுபவித்து வந்த பல்வேறு கோரிக்கைகள் நம்மை விட்டு போச்சு. நமக்கு போராடி பெற்ற உரிமை கருணை அடிப்படையில் வாரிசுக்கு வேலை. ஒரு கிராம உதவியாளர் பணியில இருந்து இறந்துட்டாருன்னா அவங்க வீட்டுக்குள்ள அவங்க கல்வி தகுதி அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலராகவும் அலுவலகத்தில் ஜூனியர் அசிஸ்டண்டாகவும் பணிக்கு வர வேண்டிய அந்த பணியை எந்த முகாந்திரம் இல்லாமல் கடந்த ஆட்சி எடுத்துச்சு. திரும்ப இடைவிடாத போராட்டம் பண்ணி அதை மீட்டெடுத்தோம். அதுல கூட பாருங்களேன், மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம், கிராம உதவியாளரா வேலை செஞ்சு இறந்து போனாருன்னா அவங்க வீட்டுக்குள்ள திரும்ப கிராம உதவியாளர் தான் வேலை பார்க்கணும் என்று சொல்லக்கூடிய கீழ்த்தரமான உத்தரவை கடந்த முறையில போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வை சொல்லிட்டு போலாம். சிபிஎஸ் திட்டம் 2003க்கு பிறகு பணிக்கு வந்த அத்தனை பேருக்கும் சிபிஎஸ் தான் நம்மளை பிடித்தம் செஞ்சது. அதே மாதிரி நம்முடைய சிபிஎஸ்ஐ அவர் நிறுத்தி விட்டார்கள். திரும்பவும் சங்கம் போராடி மீட்டு கொடுத்திருக்க தோழர்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிர்காலம் என்பது நம்முடைய திசை வழியை நோக்கி செல்ல இருக்கும். இந்த அரசாங்கம் புதியதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த தாவேக்கா அரசாங்கம் அது நீண்ட நெடிய அந்த 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இந்த ஆட்சி நீடிக்கிற பொழுது நம்முடைய வாழ்வாதார கோரிக்கை வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை இந்த அரசிடம் நாம் சமர்ப்பிக்க இருக்கிறோம். நம்முடைய நியாயமான கோரிக்கை இந்த அரசும் கடந்த திராவிட கட்சிகள் எப்படி ஆட்சிகள் இந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்காமல் புறம் தள்ளியதோ அதுபோல நீங்கள் இல்லாமல் ஏழை எளிய மக்கள் கிராமப்புறத்தில் வேலை செய்யக்கூடிய கிராம உதவியுடைய வாழ்நிலை புரிந்து கொண்டு இந்த அரசு நியாயமாக எங்களுடைய வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த விடுதலை நாள் கூட்டத்தை நாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அத்தனை தோழர்களுக்கும், வட்ட மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், தோழியர்களுக்கும், சகோதரிகளுக்கும் பணிவான வணக்கத்தை மாநில சங்கத்தின் சார்பில் நம்முடைய போராட்டம் ஒருபொழுதும் ஓயாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடித்து கொண்டிருந்தவர்களே, நன்றி, வணக்கம்.